ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு விக்டோரியா விக்டர் கிச்சன். இன்றைக்கி வந்து நான் சிக்கன் தான் வாங்கியிருக்கேன். இதுக்கு வந்து இன்றைக்கி என்ன சமையல் பண்ண போகிறேன்றதை பார்க்கலாம். இன்றைக்கி சிக்கன் வந்து கொஞ்சமாக ஒரு 1.5 கிலோ வாங்கியிருக்கேன். அதில் வந்து எலும்பு இருக்கிற பீஸ் எல்லாம் தனியாக எடுத்து வச்சு ஒரு குழம்பு மாதிரி பண்ண போகிறேன். இந்த குழம்பு வந்து நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். இந்த குழம்பு பண்ணதுக்கு அதுக்கப்புறமா மிச்சமாக இருக்கிற அந்த எல்லா கறியுமே அப்படியே எடுத்து நான் ஒரு தொக்கு மாதிரி பண்ண போகிறேன். அதாவது ட்ரையாக, ரொம்ப தண்ணியாக இல்லாமல் கொஞ்சம் கிரேவியாக இல்லாமல் அப்படியே ட்ரையாகவே பண்ண போகிறேன். இப்போ ஃபஸ்ட்டு குழம்பு பண்ணுறதுக்கு ஒரு பான் அடுப்பில் வச்சாச்சு. ஆயில் சேர்த்ததுக்கப்புறமா சின்ன சின்னதாக கட் பண்ணி வச்சுருக்கேன் வெங்காயத்தை நான் சேர்த்துட்டேன். அதுக்கப்புறமா 2 பச்சை மிளகா சேர்த்துருக்கேன். ஒரு ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துருக்கேன். அந்த தக்காளி வந்து கடைசியாக தான் சேர்க்கணும். இந்த வெங்காயம், பச்சை மிளகா, இஞ்சி பூண்டு பேஸ்ட்டெல்லாம் நல்லா வந்து கொஞ்சம் நல்லா வதங்கி வரணும், இந்த பச்சை வாசனை போகிற அளவுக்கு. அதுக்கப்புறமா நம்ம வந்து ஒரு 2 தக்காளி வந்து அரைச்சி நான் அதில் சேர்த்துட்டேன். கட் பண்ணி போடல, நல்லா அரைச்சிட்டேன் மிக்ஸி ஜாரில். அரைச்சி சேர்த்துட்டு நல்லா வதக்கி விட்டுக்கலாம். இது நல்லா வதங்கி எண்ணெய் பிரிஞ்சு வந்ததுக்கப்புறமா இதில் வந்து 1 ஸ்பூன் மிளகாத்தூள், 1.5 ஸ்பூன் தனியாத்தூள், 1/2 ஸ்பூன் மஞ்சள் பொடி, 1/4 ஸ்பூன் கரம் மசாலா, வந்து 1 ஸ்பூன் அளவுக்கு சிக்கன் மசாலா சேர்த்து நல்லா கலந்து விட்டுடலாம். கலந்து விட்டுட்டு இப்போ இதில் நம்ம கட் பண்ணி வச்சுருக்கிற உருளைக்கிழங்கை சேர்த்துடலாம். அது கூடவே கழுவி வச்சுருக்க சிக்கனையும் சேர்த்துட்டு நல்லா ஒரு தடவை கலந்து விட்டுருவோம். இந்த எப்போவுமே நான் கறி குழம்பு பண்ணேன்னா அதில் உருளைக்கிழங்கு போடுவேன். ஏன்னா அது நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் அந்த உருளைக்கிழங்கு சாப்பிட்றதுக்கு. இப்போ வந்து இந்த உருளைக்கிழங்கு சிக்கன் எல்லாத்தையுமே நல்லா கலந்து விட்டதுக்கப்புறமா இதை வேகிற அளவுக்கு தண்ணி சேர்த்துட்டு இதில் தேவையான அளவு உப்பையும் சேர்த்துட்டு மூடி வச்சிடலாம். இப்போ தண்ணி சேர்த்தாச்சு, நல்லா கலந்து விட்டுட்டு நம்ம உப்பு சேர்த்துடலாம். சேர்த்தாச்சு. இதுக்கப்புறமா நம்ம அதை மூடி வச்சுட்டோன்னா நல்லா இது ஒரு 10 நிமிஷத்துக்கு நல்லா வேகட்டும். இது வந்து வரத்துக்குள்ளார நான் வந்து ஒரு கைப்பிடி அளவுக்கு தேங்காய் எடுத்துருக்கேன். இதில் சேர்த்துடலாம். இதை நான் ஆல்ரெடி வந்து திருவி வச்சுட்டேன் இந்த தேங்காவை. இப்போ இதில் சேர்த்துட்டு இதில் வந்து ஒரு 5-6 முந்திரி பருப்பு சேர்த்துக்கலாம். அதுக்கப்புறமா ஒரு 1/4 ஸ்பூன் அளவுக்கு பெருஞ்சீரகம் இதை சேர்த்துட்டு இதை நல்லா அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடுவோம். நல்லா மசிய அரைக்கணும். இப்போ 10 நிமிஷம் ஆயிடுச்சு. இப்போ உருளைக்கிழங்கும் சிக்கனும் நல்லா வெந்துருச்சு. இப்போ நம்ம அரைச்சி வச்சுருக்கிற அந்த தேங்காய் இதில் சேர்த்துடலாம். சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுருவோம். கலந்து விட்டுட்டு மூடி வச்சுட்டு திருப்பி வந்து ஒரு 10 நிமிஷம் நல்லா அது வந்து கொதித்து நல்லா எண்ணெயெல்லாம் நல்லா பிரிஞ்சு வர வரைக்கும் கொதிக்க வச்சிடலாம். இப்போ நான் வந்து முதல்ல போட்டிருக்க உப்பு வந்து சிக்கன் உருளைக்கிழங்கு வேகிறதுக்கு மட்டும்தான் போட்டிருந்தேன். இப்போ வந்து இந்த குழம்புக்கு ஏற்ற உப்பையை நான் இப்போ சேர்த்தாச்சு. இப்போ மூடி வச்சிடலாம். ஒரு 10 நிமிஷம் நல்லா கொதித்து வந்துருச்சு. இப்போ குழம்பு ரெடி ஆகிடுச்சு. இதில் வந்து மேலோட்டமாக கொத்தமல்லி தூவி இப்படி இறக்கி வச்சிட வேண்டியது தான். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள், டேஸ்ட்டாக இருக்கும். இதுக்கப்புறமா நான் சிக்கன் தொக்கு பண்ணுறதுக்காக ஒரு பேன் அடுப்பில் வச்சுருக்கேன். இதில் ஒரு 3 சின்ன குழிக்கரண்டி அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கலாம். அதுக்கப்புறமா நல்லா பொடியாக கட் பண்ணி வச்சுருக்க வெங்காயத்தை இதில் சேர்த்து வதக்கிடலாம். வெங்காயம் வந்து கொஞ்சம் நல்லா வதங்கணும். அதுக்கப்புறமா நான் தக்காளி ஒரு 2 சின்ன தக்காளி கட் பண்ணி வச்சுருக்கேன், அதே இதில் சேர்த்துடலாம். நான் வந்து இதில் அதிகமாக எந்த மசாலாவும் நான் சேர்க்க போகிறதில்ல. இந்த தக்காளி வெங்காயம் நல்லா வதங்குற அளவுக்கு நல்லா வதக்கி விட்டுடலாம். இதுக்கப்புறமா கொஞ்சம் கருவேப்பிலை சேர்த்து வதக்கிடலாம். அதுக்கப்புறம் ஒரு 1.5 ஸ்பூன் அளவுக்கு வெறும் மிளகாத்தூள், ஒரு 2 ஸ்பூன் அளவுக்கு தனியாத்தூள், 1/4 ஸ்பூன் மஞ்சள் பொடி இதை போட்டு நல்லா வதக்கிடலாம். அந்த எண்ணெயிலே இது வதங்கினதுக்கப்புறமா நம்ம க்ளீன் பண்ணி வச்சுருக்க சிக்கன் இதில் சேர்த்துடலாம். இதை சேர்த்துட்டு தண்ணிலாம் எதுவுமே சேர்க்க வேண்டாம். நம்ம வெங்காயம் நிறைய போட்டிருக்கிறதுனால இதிலே தண்ணி வரும் உங்களுக்கு. இப்போ நல்லா கலந்து விட்டுட்டு இதில் தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துருவோம். இந்த சிக்கனுக்கு தேவையான அளவு. உப்பு சேர்த்தாச்சு. இப்போ கலந்து விட்டுட்டு மூடி வச்சிடுறேன். இப்போ பாருங்கள், இதுலேயே நல்லா தண்ணி வந்துச்சு. ஒரு 10 நிமிஷம் ஆயிடுச்சு. இப்போ இதே மறுபடியும் இன்னொரு வாட்டி நல்லா கலந்து விட்டுடலாம். வந்து எந்த பட்டை, லவங்கம் அந்த மாதிரி கரம் மசாலா எதுவுமே நான் அதில் சேர்க்கலை.
இது ஒரு தனி விதமாக டேஸ்ட்டாக இருக்கும் இந்த மாதிரி பண்ணேன்னா. இப்போ பாருங்கள் நல்லா ட்ரை ஆகி வந்துட்டுருக்குது. நம்ம தண்ணியே சேர்க்கல, அதனால அதில் தண்ணி வந்துட்டுருக்கு பாருங்கள். இப்போ நல்லா இதை இன்னொரு வாட்டி கலந்து விட்டுட்டு இதில் ஒரு 2 ஸ்பூன் அளவுக்கு பெப்பர் சேர்த்துருவோம். பெப்பர் சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுடலாம். நல்லா கலந்துட்டு இன்னொரு 5 நிமிஷம் நல்லா மூடி வச்சுருவோம். இப்போ திருப்பி ஓப்பன் பண்ணி பார்க்கும்போது பாருங்கள் நல்லா ட்ரை ஆகிட்டுருக்கு. நல்லா ட்ரை ஆகிட்டு அந்த மசாலாலாம் சிக்கனில் நல்லா அப்படியே சேர்ந்துருக்கும். நல்லா ட்ரை ஃப்ரை ஆகிருக்கும். இது வந்து நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். ஒரு சிலருக்கு வந்து இந்த கரம் மசாலா அந்த வாசனையெல்லாம் பிடிக்காது. இப்போ இந்த மாதிரி பண்ணிங்கன்னா டேஸ்ட்டாகவும் இருக்கும், சாப்பிட்றதுக்கு நல்லாயிருக்கும். இன்றைக்கி இதான் லன்ச்சு. இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். விக்டோரியா கிச்சனுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.